அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அந்தந்த சபைகளில் மூப்பர்களை ஏற்படுத்தி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தரிடத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்தார்கள். மூப்பர்கள் என்றால் பழைய ஏற்பாட்டிலே மூப்பர்கள், புதிய ஏற்பாட்டிலே சீஷர்கள். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் போது அதிலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கடைசியாய் ஒரு கட்டளை சீஷர்களுக்கு கொடுத்தார். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதி கட்டளை, கடைசியாய் இயேசு பரமேறுவதற்கு முன்பு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீஷராக்கி, போதும், சகல ஜாதியையும் சீஷராக்கி. இந்த ஊழியத்தை அப்போஸ்தலர்கள் செய்தார்கள், பரிசுத்தவான்கள் செய்தார்கள், தீர்க்கதரிசிகள் செய்தார்கள், ஊழியர்கள் செய்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சீஷராக்குகிற வேலை. அப்போ சீஷர்கள் யாரை விசுவாசித்தார்கள்? சீஷர்கள் யார் மேல் நம்பிக்கை வைத்தார்கள்? சீஷர்கள் யாரை பற்றி கொண்டார்கள்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ சீஷர்கள் என்கிற பதத்துக்கு தான் பைபிள்ல மூப்பர்கள் என்கிற பதம் வேதத்தில் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதிலே அவர்கள் அந்தந்த சபைக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி, நன்கு விசுவாசிகள் கவனிக்க வேண்டும், அந்தந்த சபைக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி அவன் பவுல் அந்த ஆதி காலத்திலே அவர்களை உபவாசிக்க வைக்க வச்சு ஜெபம் பண்ண வச்சு தேவனோடு ஐக்கியப்படுத்தி விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போன. ஆமென். அப்போ கலாத்து சபைக்கு என்று சொல்லி சில மூப்பர்கள் உண்டு. அவர்கள் கலாத்து சபையில இருந்துதான் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். கொரிந்து சபைக்கு என்று சொல்லி சில மூப்பர்கள் உண்டு. அவர்கள் கொரிந்து சபையில இருந்துதான் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். ரோமாபுரியில் உள்ள பிள்ளைகள் ரோமாபுரியில இருந்துதான் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். எபேசு சபையில உள்ளவங்க எபேசு சபையில உட்கார்ந்துதான் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்ட சபையில, தேவனுடைய சத்தியத்தை அறிந்த சபையில உட்கார்ந்து உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்பதை என் கர்த்தர் விரும்புகிறார். இதைத்தான் ஆதி அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த அவர்களுக்கு விசுவாசித்த மூப்பர்களுக்கு, விசுவாசித்த தெய்வ பிள்ளைகளுக்கு, விசுவாசித்த சீஷர்களுக்கு அந்தந்த சபையில் மூப்பர்களை ஏற்படுத்தி, இப்ப சொல்லலாமே, கொரிந்து சபையில இருக்கிற மூப்பர்களே, நீங்க அந்த சபையில ஆட்கள் குறைவா இருக்கிறாங்க, அங்கதான் போய் நீங்க உபவாசித்து ஜெபிக்கணும் சொல்லி போதிக்கல. ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஆட்கள் குறைவா இருந்தாலும் ஆட்கள் அதிகமா இருந்தாலும் தேவன் ஏற்படுத்தின இடத்திலே உட்கார்ந்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. உங்களுடைய எண்ணங்கள் அலைமோதும் போது வாழ்க்கையும் ஆழ்கடலில் அலைமோத ஆரம்பிக்கும்.
விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய எண்ணம் நம்ம இங்கதான் இருப்போம் ஆராதனைக்கு, ஆனா நம்முடைய எண்ணம் வேற ஏதோ ஒரு ஊழியக்காரன மனசுல குறி வச்சிருப்போம், ஏதோ ஒரு இடத்தை மையமா குறி வச்சிருப்போம். இங்க வந்ததுக்கு அங்க போயிருந்தா, இங்க இருந்து பாடுகிறதற்கு அங்க இருந்து பாடியிருந்தா நல்லா இருக்குமே என்கிற உள் எண்ணம். இந்த எண்ணத்தை கர்த்தர் அறிகிறார். அல்லேலூயா. பவுல் அந்தந்த சபைக்கு மூப்பரை ஏற்படுத்தி, நீங்க இங்கதான் உபவாசிக்கணும், இங்கதான் ஜெபம் பண்ணணும், இங்கதான் ஆராதிக்கணும். ஆகையினாலதான் எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அப்ப எபேசு சபையில ஒரு தூதன் அந்த சபையினுடைய ஊழியக்காரன். தூதன் சபையை நடத்துவதற்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட கனத்துக்குரிய, என்னை சொன்னா பாஸ்டர்னு சொல்லலாம், அவன் தான் அந்த சபையினுடைய தூதன். தியத்தீரா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது, பெர்கமு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது. பாருங்க, அப்போ தூதனுக்கு கையில தூதை கர்த்தர் கொடுக்கிறார், தூதன் அதை கைமாற்றம் செய்ய வேண்டும். ஆமென். அப்படியானால் சபை ஊழியக்காரன கையில கர்த்தர் தூதை கொடுப்பார், அதை ஊழியக்காரன் அதை கைமாற்றம் சபைக்கு செய்யும் போது அது சபையின் மக்களுக்கு அது பலனை கொண்டு வரும், பிரதிபலனை கொண்டு வரும். உலக பிரகாரம் பலனை கொண்டு வரும், ஆத்மீகத்துல நித்திய ராஜ்யத்துக்குரிய பிரதிபலனை கொண்டு வரும். பலன் வாங்கினால் அழிந்து போவீர்கள், பிரதிபலனுக்காய் காத்திருக்க வேண்டும். ஆமென். பலன் பூமிக்குரியது, பிரதிபலன் உன்னதத்துக்குரியது. பலன் சரீரத்துக்குரியது, பிரதிபலன் ஆவிக்குரியது. பலன் இம்மைக்குரியது, பிரதிபலன் மறுமைக்குரியது. ஆகையினாலதான் ஆத்துமாக்களை சிதறடிக்காம, ஆத்துமாக்களை அவன் பிரிச்செடுக்காம, ஆத்துமாக்களை அந்தந்த சபைக்கு அவர்களை உறுதிப்படுத்தி அவர்கள் உபவாசிக்க வச்சு ஜெபம் பண்ண வச்சு அந்தந்த சபை மக்களை தேவனுக்கு நேராய் வழி நடத்தினான். ஆமென். அல்லேலூயா. இப்போ ஒவ்வொரு விதத்திலையும் ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தன்னுடைய பெயருக்காக, தன்னுடைய பிரஸ்தாபத்துக்காக, தன்னுடைய என்ன சொல்லலாம் பூமிக்குரிய அந்தஸ்தை பெருக்குவதற்காய் என்னென்னமோ நடக்கு. நீங்க யாருடைய அந்தஸ்திலையும் விழுந்து போகாதீங்க. கர்த்தருடைய கிருபையில நிலை நின்று கர்த்தரை உயர்த்துங்க. அல்லேலூயா. போன வாரம் வாசித்த பகுதிக்கு நேராய் கடந்து வர விரும்புகிறேன். வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்திலே உங்களோடு வாசித்து 1-2 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வார்த்தையை நிறைவு செய்ய கர்த்தர் உதவி செய்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளங்கினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் அவர் இயேசுவை அவன் தரிசிக்கிறான். பாருங்க, தேவனுடைய சத்தத்தை கேட்டதும், தேவனுடைய வார்த்தை அதை கேட்டதும், தெய்வ சப்தம் கேட்டதும் அந்த சப்தத்தை சொல்லிட்டு நடப்பதற்கு அவன் விரும்பல, அவன் ஆவிக்குள் மாற்றப்பட்டான். அப்ப இந்த காலை வேளையில வசனம் உங்களை தேடி வரும்போது, தெய்வத்தினுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வரும்போது நீங்கள் காண வேண்டியது ஒரு திறக்கப்பட்ட வாசல். 2வது, ஆவிக்குள் நீங்கள் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆவிக்குள்ளாலே மாற்றப்பட வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது.
அந்த சிங்காசனத்தின் மேல். அப்போ தேவனுடைய வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் ஆவிக்குள்ளால நீங்க மாற்றப்படும் போது பூமிக்கு அடுத்ததை பார்க்க மாட்டீர்கள், நித்தியத்துக்குரியதை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. இந்த காலை வேளையில பூமிக்குரியதை பார்த்து பார்த்து பூமிக்குரிய தரிசனம், பூமிக்குரிய வெளிப்பாடு, பூமிக்குரிய நன்மை, பூமிக்குரிய ஆஸ்தி, பூமிக்குரிய சொத்து, பூமிக்குரிய சுகம், பூமிக்குரிய நன்மைகள், பூமிக்குரிய அழிந்து போகிறத சொப்பனத்துல பார்த்து தரிசனத்துல பார்த்து உங்களுக்கு அநேகர் பூமிக்குரியதை தரிசித்து பூமிக்குரியதை வெளிப்படுத்தி பூமிக்குரியவர்களாகவே உங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, காலம் கடைசி, பூமிக்குரியது தேவை. ஆனால் இதற்கு மேல் நீங்கள் வசனத்தை கேட்கும்போது ஆவிக்குள் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு இந்த சரீரத்திலிருந்து நீங்களும் நானும் ஒரு நாளைக்கு மறுரூபம், அடுத்த ஒரு லைனுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க வேண்டியவர்கள் நீங்களும் நானும். அல்லேலூயா. ஆகையினால பூமிக்குரியது தேவை, தேவை இல்லை என்று பைபிள் சொல்லவில்லை. அன்றன்றைக்குரிய பாடு அதனதன் பாடு நமக்கு போதும். ஆகையினால பூமிக்குரியதும் தேவை, இம்மைக்குரியது தேவை. இது தற்காலிகமானது, நிரந்தரமானது ஒன்று கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலதான் யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் அவன் உபத்திரவப்படுத்தப்பட்ட வேளை, சித்திரவதைப்படுத்தப்பட்ட வேளை, வேதனை கொடுக்கப்பட்ட வேளை, வறட்சியான இடத்திலே கொண்டு போட்ட வேளை, அவனை பாலைவனத்தில் போட்ட வேளையிலையும் அவன் இம்மைக்குரியத ஒரு நாள் கூட சொல்லி துக்கப்பட்டதாகவோ வருத்தப்பட்டதாகவோ இம்மைக்குரியத குறிச்சவன் சிந்திக்கவே இல்லை. பத்மோ தீவிலே அவன் கண்டதெல்லாம் கர்த்தரையும் கர்த்தருடைய ராஜ்யத்தையும். உபத்திரவம் பெருகும் போது, சோதனை பெருகும் போது, வேதனை பெருகும் போது, வாழ்க்கையில் தனிமை என்கிற சூழ்நிலை வரும்போது அவன் கண்டது கர்த்தரை. அல்லேலூயா. வாழ்க்கையில இக்கட்டுகள் வரும்போ நீங்க அனுபவிக்க வேண்டியது ஒரு துக்கத்தை அல்ல, ஒரு வேதனை அல்ல, ஒரு சஞ்சலத்தை அல்ல. நம்பிக்கை உரியவர் என்னோடு கூட இருக்கிறார், நம்பின கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்கிற அந்த ஆழமான விசுவாசம் நம்மை தேற்ற வேண்டும். ஆமென். தேற்றுவதற்கு பாஸ்டர் வராம இருக்கலாம், விசுவாசிகள் வராமல் இருக்கலாம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்பினவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்கிற ஒரு காலத்தில் நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினாலதான் பத்மோ தீவிலே நாடு கடத்தப்பட்ட வேளை, அதிலே சரித்திரம் படிக்கும் போது கரளையான செடி, அங்க ஒண்ணுமே விளங்காது, ஒண்ணுமே விளங்காது, வெறும் பாலைவனம், வறண்ட இடம். நான் உங்களுக்கு சில வருஷங்களுக்கு முன்பதாய் தெளிவாய் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் இந்த பகுதியை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வேளையில அவன் தெய்வ சப்தம் எப்போ அவனுடைய காதுக்கு கேட்டதோ தெய்வ சப்தத்துக்கு காத்திருந்தான், தெய்வ சப்தத்தை கேட்டான். தெய்வ சப்தத்தை கேட்ட வேளை ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பதாய் அப்படியே ஒப்பு கொடுக்கிறான். தேவ ராஜ்யத்தையும் தேவ தரிசனத்தையும் தேவ ராஜ்யத்தில் இருக்கிற காரியங்களை அவன் அந்த பாலைவனத்திலிருந்து, அந்த கஷ்டத்தில், அந்த வறட்சியிலிருந்து அவன் அதை கண்டு கலிகூர்ந்து மகிழ்ந்தான். ஆமென். பாலைவனத்துல அந்த தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில அவன் எதை கண்டானா? வீற்றிருந்தவர். அப்போ வீற்றிருக்கிற ஒருவரை அவன் காண்கிறான். நம்முடைய கர்த்தர் வீற்றிருக்கிறவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி என்று சொல்லுகிறது. அவருடைய பாதபீடத்துல இந்த காலை வேளை ஆலயத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் காண வேண்டியது, அவன் கண்டான் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ர கல்லு போல. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த கர்த்தரை ஒரு நாளைக்காவது தரிசிக்க கூடிய ஒரு பாக்கியம், ஒரு நாளைக்காவது அவரை ஒரு நாளைக்கு ஆவியில காணக்கூடிய ஒரு பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு? ஆமென். அல்லேலூயா.
நம்ம காண்பதெல்லாம் ஒரு செடி நட்டா இந்த செடி என்னைக்கு வளரும், என்னைக்கு பூக்கும், என்னைக்கு அது நல்ல பார்வைக்கு அழகான பூக்களை பார்த்து ரசிக்க முடியும்னு சொல்லி, ஒரு மரத்தை நட்டா அதுல இந்த பலன் என்னைக்கு வரும்னு சொல்லி காத்திருக்கிறோம். பூமிக்குரிய காரியத்தை செய்துட்டு அதனுடைய பலனுக்காய் காத்திருக்கிறோம். ஆனால் அழிந்து போகிறதற்கல்ல, அழியாததற்காய் நீங்கள் நானும் காத்திருக்க வேண்டும். அவன் அழியாததை காத்திருந்தபடியினால் அதிலே சொல்லுகிறது, வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ர கல்லுக்கும் பத்தும ராகத்திற்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 சிங்காசனம். இயேசு கிறிஸ்துவிற்கு தனி சிங்காசனம், இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெரிய சிங்காசனம் இருக்கிறது. அதை சுற்றிலும் எத்தனை சிங்காசனங்கள் இருந்ததாம்? 24 சிங்காசனம் இருந்ததாம். வேத பண்டிதர்கள் இவ்விதமாய் சொல்லுகிறார்கள், 24 மூப்பர்கள், 24 சிங்காசனம் என்பதற்கு பழைய ஏற்பாட்டிலே கோத்திர பிதாக்கள் 12 பேருக்கு 12 சிங்காசனம், இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களுக்கும் 12 சிங்காசனம். ஆக மொத்தம் 24 சிங்காசனம், 24 மூப்பர்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சொப்பனம் காண, இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் காண, இப்படிப்பட்ட ஒரு நித்தியத்துக்குரிய நிறைவை காண உங்களுடைய என்னுடைய மனக்கண்கள் வர வர பிரகாசிக்கட்டும். ஆமென். மனக்கண்கள் பிரகாசிக்கட்டுமே. எத்தனை பேர் விரும்புகிறீங்க இப்படிப்பட்ட தரிசனம் நான் பார்க்கணும்னு சொல்லி? வீற்றிருந்தவர் வாசல் அடைஞ்சிருந்தா பார்க்க முடியாது ஐயா. அவன் பார்க்கும்போது வாசல்கள் திறந்து இருக்க அவன் கண்டான். ஆமென். ஒரு திறந்த ஒரு அனுபவம் ஜீவிதத்துல ஆண்டவரை நேருக்கு நேர் தரிசிக்க கூடிய, ஆண்டவரை ஆவியில உணரக்கூடிய, ஆவிக்குரிய மனக்கண்களால் காணக்கூடிய ஒரு நிறைவு நமக்கு உண்டாகட்டுமே. அடுத்து சொல்லுகிறது, வாசிங்க. இந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில். அப்ப மூப்பர்களுக்கு என்று சொல்லி ஒரு ஒழுங்கும் கிரமத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். மூப்பன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும், ஒரு ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளை எப்படி இருக்க வேண்டும்? வாசல் திறக்கணும்னு விரும்புகிறோம், தெய்வ தரிசனம் காண வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஆனால் அவன் பார்த்த வேளை அவன் சொல்லுகிறான், 24 சிங்காசனம் இருந்தது, 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் வெண் வஸ்திரம் தரித்து. நல்லா கவனிங்க, மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்திருந்தார்கள். கைகளை உயர்த்தி. அப்ப விசுவாசிகள் நீங்களும் நானும் ஆண்டவரை தேட வரும்போம், ஆண்டவரை சேவிக்கும்போம் எப்படி வர வேண்டும், என்ன வஸ்திரம் தரிக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய ஆதாரங்கள் வேதத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. பிரசங்கில சொல்லுகிறது, உன்னுடைய தலைக்கு எண்ணெய் குறையாமலும் உன்னுடைய வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் இருக்க கடவது. 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமா? 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமா? எடுத்தவங்க வாசிக்கலாம். பிரசங்கி 8:8-9 9:8-9 வாசிங்க. உன் தலைக்கு உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும், உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும், எப்போதும் வெள்ளையாயும், உன் தலைக்கு எண்ணெய் குறையாததுமாய் இருப்பதாக. எண்ணெய் என்ன செய்யக்கூடாதான்? கையால தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தலைக்கு என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? சிலர் இதுக்கு தனியா ப்ரிப்பேர் ஆகும். ஒரு யாத்திரைன்னா 3 நாளைக்கு முன்னே எண்ணெய் தேய்ச்சி போட்டு, இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி நாளைக்கு குளிச்சுட்டு மறுநாளைக்கு ஷாம்பு போட்டு பரத்திட்டு நடப்பாங்க.
ஆமென். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கல்யாண வீடு வரும்போ, ஒரு முக்கியமான பங்கன் வரும்போ, ஒரு முக்கியமான காரியம் வரும்போ தலைமுடிய பறத்தி விடுகிற சிலருக்கு விருப்பம். விசுவாசிகளே, நம்ம அப்படி செய்யக்கூடாது. உன் தலைக்கு வாசிங்க, உன் தலைக்கு தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. எண்ணெய் நயம் குறையவே கூடாது, குறையாம இருக்கணுமா. Praise the Lord. அல்லேலூயா. இப்ப சரீரத்துல சில பலவீனம், நமக்கு எண்ணெய் தேய்க்க முடியாது, சில வேளை குளிக்க முடியாது. அது நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றபடி அதையே சாதகமா வச்சு எண்ணெய் தேய்க்காம நடக்க கூடாது. Praise the Lord. அல்லேலூயா. எண்ணெய் குறையக்கூடாது. வஸ்திரம் எப்பொழுதும் Praise the Lord. அல்லேலூயா. ஆமா, குடும்பமானவர்கள் சர்ச்சுக்கு வரும்போதாவது வெள்ளை போட்டுட்டு வாங்க. எங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பைபிள்ல சொல்லு பாருங்க, உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும், எப்போதும் வெள்ளையாயும். உன் தலைக்கு வஸ்திரம் மட்டும் வெள்ளையா இருக்க கூடாது, உள்ளாலையும் வெள்ளை வேணும். பிரைஸ் தி லார்ட். இருதயத்திலையும் மாற்றம் வேணும். வெள்ளை மட்டும் போட்டுட்டு உள்ளால மாறி இருக்க கூடாது, உள்ளையும் வெள்ளையா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுது வாசிங்க, உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும், உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. எண்ணெய் குறையாததாயும், குறையக்கூடாது. நேத்து நான் எண்ணெய் தேய்ச்சாச்சு, இன்னைக்கு வேண்டாம் இல்ல, இன்னைக்கும் தேய்க்கணும். எண்ணெய் தேய்க்கிறதுனால அது உங்களுடைய உடலுக்கு ஒரு ஔஷதம், நல்ல பலனை கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். கை கால் வலி வரும்போ என்ன போடுகிறோம்? தலையில நீங்க எண்ணெய் போடுகிறதுனால நிறைய வலிகள் வராமல் தடுக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மருந்து உள்ளால குடிக்கிறோம், வெளியில சரீரத்துல நிறைய கேடுபாடுகள் வராமல் இருக்க நீங்க எண்ணெய் சரியா உபயோகிச்சீங்கன்னா நிறைய நோய் நொடிகள் வராமல் பாதுகாக்க நமக்கு கர்த்தரால் முடியும். அல்லேலூயா. சரீரத்தினுடைய அதி கடினமான சூடு வருகிறதுனால எத்தனையோ அவளை கண்ட்ரோல் பண்ணணும், எத்தனையோ பலவீனங்கள் சரீரத்தை தாக்குகிறது. அப்ப நீங்க எண்ணெய் சரியா, சில வைத்தியசாலையில போகும்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த எண்ணெயை நல்லா தேய்ச்சு நல்லா சூடார என்ன செய்யணும்? சொல்லுங்க சத்தமா, சூடார என்ன செய்யணும்? குளிக்கணும். அப்ப எண்ணெய் தேய்ச்சு இத்தனை மணி நேரம், சிலர் சொல்லுவாங்க இன்னைக்கு ராத்திரி தேய்ச்சிட்டு காலையில, சிலர் சொல்லுவாங்க தேய்ச்சிட்டு அரை மணிக்கூர் 1 மணிக்கூர் சமயம் சொல்லுவாங்க. Praise the Lord. ஒரு தெய்வ பிள்ளையனுடைய தலையில எண்ணெய் குறையாம இருக்கட்டும். கவனிங்க, எண்ணெயில இருந்து அதை கவனிங்க. சில பிள்ளைகள் எண்ணெய் தேய்க்க விரும்ப மாட்டாங்க. அதை நீங்க அவங்களுக்கு அதை கரெக்ட் பண்ணி விடுங்க. சிறு பருவத்தில இருந்தே எண்ணெய் தேய்ச்சி அதை பழக்க வச்சு தெரியாத பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. சொல்றான் பாருங்க, அதுல அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிங்காசனத்தை, ஒரு சிங்காசனத்தை வச்சு படம் ஓட்டுகிறதல்ல, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் 24 மூப்பர்களுக்கும் 24 சிங்காசனத்தை என் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். அல்லேலூயா. ஆகையினால ஆண்டவரை சேவிக்கிறதுனால வீணல்ல, ஆண்டவரை ஆராதிக்கிறதுனால் வீணல்ல, ஆண்டவரை கனம் பண்ணுகிறதுனால் வீணல்ல. நீங்க எந்தெந்த நிலையில கனம் பண்ணுகிறீர்களோ அந்தந்த நிலைமைக்கு ஏற்றபடி கர்த்தர் அதனுடைய பிரதிபலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அடுத்து சொல்லுகிறது வாசிங்க. அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக கொண்டே இருந்தன, எரிஞ்சிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். விளக்கு ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? அணையக்கூடாது. மனுஷனுடைய ஆவி
கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. மனுஷனுடைய ஆவி பிரசங்கில தான் இருக்கு அந்த வார்த்தையும். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம் எரிஞ்சிட்டே இருக்கணும். விளக்கு எப்போதும் என்ன செய்யணும்? எரிஞ்சிட்டே இருக்கணும். 10 கன்னிகைகளில 5 பேருக்கு விளக்கு அணைஞ்சிருந்து. அணைய காரணம் என்ன? அணைய காரணம் என்ன? எண்ணெய் இல்ல. 5 பேருக்கூட எண்ணெய் இருந்து அந்த விளக்கு எரிஞ்சிட்டே இருந்து மணவாளன் வந்தார், அவர்கள் உள்ளாரே பிரவேசித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. காலம் கடந்து அழுகிறதுனால், காலம் கடந்து துக்கப்படுகிறதுனால், காலம் கடந்து வேதனை அடைவதனால், காலம் கடந்து மார்பிலை அடித்துக் கொள்வதனால் பலன் இல்லை. கொடுக்கப்பட்ட காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எப்ப நீங்க ரட்சிக்கப்படணுமோ, எப்ப ஆண்டவர் அறியணுமோ, எப்ப சத்தியத்தின்படி வாழணுமோ, எப்ப பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் எடுக்கணுமோ, அந்த காலத்தை நீங்க வீணாக்க கூடாது. அந்தந்த காலத்தில் செய்ய வேண்டியதை செய்து கிறிஸ்துவில் கிருபையில் நிலை நின்று வளருவீர்களானால் அதனுடைய பலனை நமக்கு ஒரு நாளைக்கு அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. மூப்பர்கள் கண்டார்கள், கேட்டார்கள், அனுபவித்தார்கள். விளக்கு எரிந்து கொண்டே இருந்தது. அப்ப விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் சிங்காசனம் உறுதி. விளக்கு எரிகிறவர்களுக்கு சிங்காசனத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் இந்த இடத்துல நின்னா இனி ஒரு பகுதியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாமே. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 13 முதல். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகி யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வருமட்டும், அவன் மூப்பரை நோக்கி நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வருமட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசே கூப்பிட்டார். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நான் ரொம்ப இனி பேசிட்டு போக விரும்பல. என்னுடைய செய்திக்கு முடிவு பகுதிக்கு வர விரும்புகிறேன். நன்கு நீங்கள் அறிய வேண்டும் விசுவாசிகள் வேத வசனத்தை. அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். 24ஆம் அதிகாரத்தில் இந்த அடுத்த வாரம் திருவிருந்த செய்தியை கொடுப்பேன். அதற்கு முந்தின 13க்கு முந்தின அந்த வேத வசனங்கள் அடுத்த வாரத்தில் திருவிருந்த ஆராதனைக்கு பகிர்ந்து கொள்ளுவேன். நோட் பண்ணிக்கிடுங்க. ஆனால் இங்கே சொல்லுகிறது, அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வருமட்டும். அப்ப பாருங்க, மூப்பரை நோக்கி. மூப்பன் என்றால் முதிர்ந்தவர்கள் சொல்லலாம். ஆங்கிலத்தில் எல்டர் என்கிற பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்டர், மூப்பன். சில சபைகளில் முதிர்ந்த நல்ல நீண்ட வருஷங்கள் ஆராதித்து ஊழியக்காரனோடு உறுதுணையாய் தெய்வ சபைக்கு தெய்வ காரியத்தில் எல்லா காரியத்திலையும் பொறுப்பாய் நிற்பவர்களை சபையின் மூப்பன் என்று சொல்லுவார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் இதா சொல்லுகிறது, இப்ப உள்ள விசுவாசிகளுக்கு அது புரியாது. ஆரம்ப கால சில நீண்ட வருஷங்களுக்கு முன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சத்தியத்தின்படி வாழ்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவது புரியும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து
சபையோடுள்ள ஐக்கியத்துல வசனத்தின்படி ஆண்டவருக்காய் வாழ்ந்து எல்லா காரியத்திலும் கர்த்தரை கனம் பண்ணினவர்களை சபைக்கு மூப்பன் என்று சொல்லுவார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்படி மோசேயினுடைய காலத்தில் தேவன் இஸ்ரவேலிலே 70 மூப்பர்களை கர்த்தர் நியமனம் செய்தார். பிரைஸ் தி லார்ட். 70 மூப்பர்களை அதனுடைய 1ஆம் வசனம் வாசித்தால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். பின்பு அவர் மோசே நோக்கி நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யாரெல்லாம் வரணும்? 70 பேரை குறிப்பா சொல்றாரு. சிலருடைய பெயரை கர்த்தர் உச்சரிக்கிறார். ஆமென். இது ஆண்டவர் மோசையோடு சொன்னது. எல்லாரையும் பிடிச்சு எல்லா பொறுப்பிலையும் வச்சா சுக்கு நொறுங்கலா போகும். கைகளை உயர்த்தி ஆமென். அவங்கள வச்சா நல்லா இருக்குமே. அது கர்த்தர் தீர்மானிக்கணும் யாரை வைக்கணும்னு. அல்லேலூயா. ஆமா, சொந்த இஷ்டத்துக்கு வச்சா லாஸ்ட்ல பார்த்தா கண்ணு நீர் வேதனையுமா முடியும். நான் நேற்று தினம் இரவு வேளையில குடும்ப ஜெபம் எல்லாம் முடிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே அமைதியா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு அப்படியே சைலண்டா இருந்து யோசிச்சேன். இந்த வசனத்தை ஏற்கனவே நேற்றைய தினம் போன வாரத்துல ஒரு 3-4 வாட்டி வாசிச்சேன். இந்த வாரம் நேற்றைய தினம் சில மாறி சில வேளைகள் வாசிச்சேன். அப்ப எதை பேசணும் எப்படி பேசணும்னு சொல்லி அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கும்போ எனக்குள்ளால இது கர்த்தருடைய ஆவியானவர் தந்த உணர்வுல நான் சிந்தித்த காரியம். மோசே ஆரோனை தீர்க்கதரிசியாக என்ன செய்தான்? கேட்டு வாங்கினேன். கேட்டு நான் மந்தனாவும் திக்குவாயும் எனக்கு என ஆளு தேவைன்னு சொல்லி அவன் இன்டைரக்டா ஆண்டவரோடு போராடின வேலை ஆண்டவர் பார்த்தாரு. இவன் இனி சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டான். சரி, அப்படி ஒன்னால முடியாதுன்னா ஆரோனை உனக்கு உதவிக்கு என்ன செய்ய வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. இந்த ஆரோனை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பிளவுகள் வந்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அத்தனை விசுவாசிகளுக்கும் என்ன செய்தான்? உருப்படி போட்ட ஒரு கூட்டம், உருப்படி போடாத ஒரு கூட்டம்னு சொல்லி 2ஆ பிரிச்சு கலக்கத்தை உண்டாக்கினவே அவன் தான். பிரைஸ் தி லார்ட். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாய் ஜனத்தை நிர்வாணியாய் மாற்றினது ஆரோன் தான். ஆமென். எலியா போதும் ஆண்டவரே போதும் என்ன எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னாரு. ஆண்டவர் சொன்னாரு, நீ 3 பேர் அபிஷேகம் பண்ணணும். 3 பேரை 2 பேரை பண்ணிட்டான், விட்டுட்டான். எலிசாவை கூட இருக்க கர்த்தர் கொடுத்தாரு. எலிசா 12வது ஏர் பூட்டி உழுதுட்டு இருக்கும்போ எலிசா தொல்லை இருந்த சால்வையை போட்டுட்டு அவன் சொல்றான், ஏய் வா நீ. அவன் சொல்றான், என்னுடைய அம்மா அப்பாவை போய் பார்த்துட்டு வாரேன். அவன் போய் அந்த உழுது கொண்டு இந்த கலப்பையினுடைய அந்த வரகெல்லாம் வச்சு அந்த அந்த காளையையும் அறுத்து விருந்து கொண்டாடி, கலப்பையும் போச்சு காளையும் போச்சு, இனி உழுவதற்கு ஒண்ணும் இல்லை, நம்பிக்கைக்கு ஒண்ணும் இல்லை. ஆண்டவருக்கு பின்னால போனது போல எலியாவுக்கு பின்னாலே அவன் போனான். ஒரு இடத்துல கூட எலியா துக்கப்படக்கூடிய அளவுக்கு இந்த எலிசா என்ன செய்யல நடக்கல. அப்ப தெய்வ சப்தத்துக்கு ஒருவேளை இன்னைக்கு கொஞ்சம் கடினமா இருக்கலாம். தெய்வ சப்தத்துக்கு யார் யார் கீழ்ப்படுகிறீர்களோ, எங்க வச்சு எதை செய்யணும்னு அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு அங்க போகும்போது யார் இருப்போம், இங்க போகும்போது யார் இருப்போம்னு சொல்லி யாரும் துக்கப்பட்டு நீங்க வியாகுலப்படக்கூடாது. நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். மனுஷ உதவி தேவைன்னா மனுஷ உதவியை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. இல்ல ஒரு ஊழியக்காரன உதவியா ஒரு ஊழியக்காரனை கர்த்தரங்க கட்டளை இட்டு இருப்பாரு. இல்ல எந்த மனுஷனை கொண்டு செய்ய வேண்டாம், அவரே செய்யணும்னா அவரே நமக்கு சகாயராய் வந்து இருப்பார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய பிள்ளைகளை 70 பேரும் மற்றும் சிலருடைய பேரை உச்சரிச்சு நீங்க எல்லாரும் வாருங்க.
கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் தூரத்துல, அப்படின்னா பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், 3 பிரிவு இருக்கு. அதுக்குன்னு நியமிக்கப்பட்டவங்க அந்தந்த இடத்துல நிக்கணும். யாரும் சாடி முன்ன வர முடியாது. வந்தா விவரம் அறிவாங்க. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஓடி சாடி நானும் பண்ணுவேன்னு சொல்லி துணிச்சலோட வந்தா விவரம் அறிவாங்க. சிலர் ஜீவனோட கூட திரும்பி போக முடியாது. அப்படி பைபிள்ல இருக்கு. அது அடுத்த வாரமா வாய்ப்பு வந்தா பேசுறேன். ஆனால் தூரத்தில் நின்று பணிந்து கொள்ள கடவர்கள். அதுல சொல்லுகிறது 13ஆம் வசனம் முதல் சொல்லும்போ, மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் 70 பேரும் தூரத்துல நின்று ஆண்டவரை தொழுது கொண்டு இருக்கிறாங்க. மோசே எழும்பி தேவ பர்வதத்துக்கு நேராய் ஏறி போய் கொண்டிருக்கிறான். போன வேளை என்ன சம்பவித்தது வாசிங்க. அவன் மூப்பரை நோக்கி நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரமாட்டோம். நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். பொறுப்பா ஒரு ஆளை ஏற்படுத்தி வச்சுட்டு மோசே போகிறான். தேவ பர்வதத்துக்கு போனாலும் அவன் என்ன செய்தான் தெரியுமா? பொறுப்பாய் ஆரோனும் ஊரும் இருக்காங்க, உங்ககிட்ட இருக்காங்க. தீர்க்கதரிசி இருக்கான், உங்களை போதிப்பதற்கு ஆள் இருக்கு. இவங்க கிட்ட நீங்க இருங்க, ஆண்டவர் என்ன கூப்பிட்டாரு, நான் போய் அவரோடு பேசிட்டு அவரிடத்துல விசாரிச்சுட்டு நான் வருகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன கேட்டா, ஊழியர்களுடைய வாழ்க்கையில், இது பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல பேச வேண்டிய செய்தி, ஊழியர்களுடைய வாழ்க்கையில விசுவாசிகளோடு ஜெபிப்பதும் விசுவாசிகளோடு ஆராதிப்பதும் ஆராதனை நடத்துவதோடும் சிலர் நிறுத்தி கொள்ளுகிறார்கள். இல்லவே இல்லை. விசுவாசிகளை தூரத்துல விட்டுட்டு, தூரத்துலன்னா அவங்களுக்குள்ள ஸ்தானத்துல விட்டுட்டு ஊழியக்காரன் தனிமையாய் தெய்வ பர்வதத்தில் யார் தேவனை தேடணும். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. விசுவாசிகளும் எப்போதும் ஊழியக்காரனை பிழிஞ்சிட்டு இருக்க கூடாது. நீங்களும் பழைய ஏற்பாட்டுல மகா பரிசுத்த ஸ்தலத்துல யாருக்கு வர முடியாது. புதிய ஏற்பாட்டுல அப்படி கிடையாது. தடுப்பா இருந்த திரைச்சீலையை அவர் கிழித்து இருதரத்தாரையும் ஒன்றாக்கினார். தலைக்கு மேல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இரு தரத்தையும் தூரத்தில் அல்ல, கிருபாசன தண்டையில உங்களுக்கும் எனக்கும் அந்த தரித்திருந்து ஜெபிக்க ஒரு பாக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகையினால பாஸ்டர் ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்லல. பாஸ்டர் ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணுவார், பண்ணி கொண்டிருக்கிறேன், இன்னும் ஆயுஸ் உள்ளவரை பண்ணுவேன். ஆனால் அவன் சொல்றான் பாருங்க, இங்க இருங்க, நீங்க இங்கே இருந்து பணிந்து கொள்ளுங்கள். அப்ப வீடுகளில் ஜெபம் ஜெபம் ஜெபத்தினுடைய ஆராதனை, ஜெபத்தினுடைய துவனி உங்க வீட்டுக்குள்ள எழும்பணும். அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள பணிந்து கொண்டு துதிக்கிற துதி எழும்பணும். ஒவ்வொரு விசுவாசிக்க வீட்டிலையும் பாட்டு பாடுகிற சத்தம், ஆராதிக்கிற சத்தம், துதிக்கிற சத்தம் உங்க வீட்டுக்குள்ள இருந்து பரலோகத்துக்கு நேராக எழும்பட்டும். அல்லேலூயா. மோசே சொல்றான், நீங்கள் இங்க இருங்க, ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். என்ன ஆண்டவர் கூப்பிட்டாரு, நான் போய் என்னன்னு பேசிட்டு வரேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுல நான் வாசிக்கும் போ என்ன பயங்கரமாய் தொட்டதான ஒரு சம்பவம் உண்டு. அதை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம், கண்டினியூ பண்ணுங்க. மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம்
நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் கூப்பிட்டு போகிறான். மலைக்கு மேல யாருன்னா மேகமா மலையை மூடிட்டு, இப்ப ஜனங்களுக்கு மோசே என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? பார்ப்பதற்கு முடியாது. மோசைக்கு ஜனங்களை மோசைக்கு பார்க்க முடியாது, ஜனங்கள் மோசையை பார்க்க முடியாது. மேகம் சூழ மூடி விட்டது. உதாரணத்துக்காக சொல்லுகிறேனே, ஆகாய விமானம் பறந்து போகும் வானத்துல. நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். இந்த பக்கமா மேக்சிமம் தினசரி போகும், சாயங்காலம், நைட்டு, காலையில. சிலது ரெகுலரா ஒரே டைமுக்கு போகும். அப்படி போகிறது போல தெரியும். திடீர்னு என்ன செய்யும்? மேகத்துக்குள்ள என்ன செய்திடும்? நுழைஞ்சிடும். ஆகையினால பிளைன் இல்ல, பிளைனுக்குள்ள ஆள் இல்ல, டிரைவர் இல்லைன்னு நமக்கு சொல்ல முடியுமா? முடியாது. மேகத்துக்கு உள்ள போயாச்சு. அதுக்குன்னு ஒரு ஓடுதளம், ஒரு ரோடு அதுங்க இருக்கு. அந்த விமானத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஓடுதளம். அது வழியா மேகம் வந்தாலும் சரி, மழை இங்க பெய்தாலும் அது போக வேண்டிய பாதையில் என்ன செய்யும்? இலக்கை நோக்கி போய்கொண்டே இருக்கும். காற்றடிச்சாலும் சரி, மழை பெய்தாலும் சரி, இடி விழுந்தாலும் சரி, நீங்க ஒன்னையும் பார்க்க கூடாது. நமக்கு ஒரு பாதை உண்டு, அந்த இலக்கை நோக்கி ஓட வேண்டும். அல்லேலூயா. மோசே போனான். மேகம் மலையை மூடிட்டு சீனாய் மலையின் மேல் அவன் இருக்கிறான். 6 நாள் ஏதொரு ஆவி அனுக்கும் இல்லை. ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, மோசையை போல உண்மை உள்ளவன் பூமியில இல்ல. மோசையை போல சாந்த குணம் உள்ளவன் இல்ல. முகாமுகமாய் தரிசித்தது, மோசையை முகாமுகமாய் கண்டது மோசே போல ஒரு தீர்க்கதரிசியும் இல்ல. எல்லா தீர்க்கதரிசிக்கும் சொப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ வெளிப்படுவேன். ஆனா மோசையோட நான் என்ன செய்வேன்? நேருக்கு நேர் பேசுவேன். இவ்வளவு தூரம் தேவனோடு நெருங்கினவன் 6 நாள் தெய்வ சப்தம் கேட்காம இருந்தான். கைகளை உயர்த்தி, நம்ம முட்டு மடக்க முன்ன நமக்கு என்ன வேணும்? வீட்டுல தனிமையா ஒரு பாஸ்டரை கூப்பிட்டோன்னு வைங்க பிரேயருக்கு. நான் சபை ஊழியக்காரன் ஆகையினால நான் விசுவாசிகள் வீடுகளை நானும் வந்திருந்து ஜெபித்து இருக்கிறேன். இன்னும் பல ஊழியர்களையும் வச்சு நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஜெபம் பண்ணிட்டு சில தெய்வ ஆலோசனை சொல்லுவாங்க, சிலர் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு போவாங்க. திருப்பி கேட்பாங்க, பாஸ்டர் அவங்க ஏதாவது நீங்க கேட்டதை கேளுங்களேன், ஏதாவது சொன்னாங்களா? நம்ம 1 மணிக்கூர் தான் உட்கார்ந்த 1 மணிக்கூருக்குள்ள தெய்வ சப்தம் என்ன தேடி வரணும்னு நம்ம வாஞ்சிக்கிறோம். ஒரு நாள் உபவாசம் இருக்கிறோம், கர்த்தர் என் கூட பேசணும்னு நம்ம வாஞ்சிக்கிறோம். ஒரு ராத்திரிக்குள்ள கர்த்தர் பதில் தரணும்னு நம்ம வாஞ்சிக்கிறோம். ஆனா 7-6 நாள் ஒரே இருப்பா இருக்கிறான் மலையில. மேகம் அவனை மூடிட்டு, மேகம்னு சொல்லும்போ பகல் மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். தேவனுடைய பிரசன்னம் என்று சொல்லலாம், தேவனுடைய பாதுகாப்பு என்று சொல்லலாம், தேவனுடைய மறைவிடம் என்று சொல்லலாம். ஆனா 6 நாள் இவன் ஆண்டவர் சோதிக்கிறார். விசுவாசியே, சில வேளைகளில ஊழியக்காரனாக நான் ஜெபித்தாலும் நீங்க ஜெபித்தாலும் சில விஷயத்திற்கு பதில் கிடைக்காம சற்று காலதாமதமாகும். கர்த்தர் இல்லை என்பதை நம்ம மனசுல நிர்ணயிக்க கூடாது. கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. தெளிவாய் சொல்லுகிறது. 6 நாள். வாசிங்க அந்த வசனம். மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். ஒரு நாளாச்சு கூப்பிடல, ஆகாரம் கொண்டு போகல, இவன் தன்னந்தனிமையா இருக்கான்.
இங்க அவனுக்கு பேசுவதற்கும் விசாரிப்பதற்கும் அவனோடு கூட நடப்பதற்கும் 70 மூப்பர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஆத்மாவை கர்த்தர் எப்போ தனிமையா இருத்தணும்னு விரும்புகிறாரோ சில கஷ்டங்களையும் துக்கத்தையும் சகிச்சுத்தான் ஆகணும். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். என்னால முடியாது ஆண்டவரே, போட்டுட்டு போனா ஆனந்த பாக்கியத்தை அனுபவிக்க முடியாது, தரித்திருந்தால். ஆகையினாலதான் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையில எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணுமா? இப்ப மோசே அடங்கி இருக்கான் பாருங்க. 40 நாள் முதல்ல அடங்கி இருந்தான், போய் கற்பலகை கிடைச்சு உடைச்சிட்டான். திரும்பவும் போய் அடங்கி இருக்க சொல்றாரு. அப்ப பாஸ்டரானாலும் ஆண்டவர் விட்டு வைக்கிற மாதிரி இல்ல, அதே லைன்ல தான் விசுவாசி நிக்கிறோம். யாரையும் கர்த்தர் விட்டு வைக்க மாட்டாரு. அடங்கி இருக்க வேண்டிய வேளை அடங்கி இருந்தால் அதனுடைய பலன் மேன்மையாயிருக்கும். 7ஆம் நாள் கர்த்தர் மோசேயோடு 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. ஆண்டவர் பேச ஆரம்பிச்சதும் மகிமையின் காட்சியாய் அவர்கள் கண்டார்கள். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீங்களும் நானும் ஆண்டவருடைய வசனம் பேசும்போ தேவ மகிமையை அனுபவிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க ஒரு ஆராதனையா ஏற்றம் குறைஞ்ச 3 மணி நேரம் ஆகில நீங்க ஜெபம் பண்ணிட்டு சர்ச்சுக்கு வரணும் விசுவாசிகள். அதனால 3 மணி நேரம் ஜெபம் பண்ணலன்னு சொல்லி நீ வராம இருந்துடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். சபை ஆராதனையா சனிக்கிழமை பகல் வேளை, சனிக்கிழமை சாயங்கால வேளை, சனிக்கிழமை ராத்திரி உங்க குடும்ப ஜெபத்துல நீங்க அதுக்குன்னே சமயம் எடுத்த தெய்வ சமூகத்துல ஜெபிக்கணும். அல்லேலூயா. மோசையை கூப்பிட்டு கர்த்தர் மோசையோடு தான் பேசினாரு. மோசையோடு பேச பேச அவங்க தூரத்துல நிக்காங்க. ஐயா, அவங்களுக்கு இப்ப மலைக்கு மேல வர முடியாது. கர்த்தர் மேகத்தை வச்சு மூடியாச்சு. ஆனா மோசையோடு கர்த்தர் பேசுகிறார். அவர்கள் மகிமையின் காட்சியை கண்டார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். 40 நாள் மலையில் கர்த்தரோடு சமயத்தை செலவிட்டான். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் ஜீவனை தந்திருக்கிற இந்த காலத்துல சில காலங்கள் கர்த்தரோடு செயல்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரோடு உங்க சமயத்தை நீங்க செலவிட 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 வாழ்க்கையினுடைய அடுத்த லெவலுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். பூமிக்குரிய காரியங்களை குறித்து நீங்க அடுத்து ரொம்ப துக்கம் பிரயாசம் வராது. ஆண்டவரோடு வாழ்வதற்கு, ஆண்டவரோடு நடப்பதற்கு, ஆண்டவரோடு உறவாடுவதற்கு நமக்கு அந்த எண்ணம் வாழ்க்கையில கடந்து வந்து கொண்டிருக்கும். ஏற்ற வேலை வரும்போ ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். கர்த்தர் அவனை என்ன செய்தாரு? இந்த காலை வேளையில கர்த்தர் அடுத்த லெவலுக்கு வார்த்தையை கொண்டு போகிறாரு. ஏனோக்கை போல, ஏனோக்குக்கு குடும்பம் உண்டு, ஏனோக்குக்கு சந்ததி உண்டு, ஏனோக்குக்கு சந்தானம் உண்டு. இதெல்லாம் இருந்தாலும் அவன் என்ன செய்தான் தெரியுமா? தேவனோடு நடந்தான். கர்த்தர் அவனை எடுத்து கொண்டார். தேவ மகிமைக்குள் உங்களுடைய வாழ்க்கை வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள ஜீவிதத்துல இருக்கும் என்று சொன்னால் பைபிள் சொல்லுகிறது, அவன் இரவும் பகலும் 40 நாள் 6 நாட்கள் மலைக்குள்ளால அந்த மேகத்துக்குள்ளால இருந்தான். அவனோடு பேசுவதற்கு, அவனோடு உறவாடுவதற்கு யாரும் இல்லைன்னு சொல்லி போட்டுச்சு போயிருந்தா இந்த மகிமையை அனுபவிக்க முடியாது.
ஆமென், அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில இது எனக்கு கஷ்டமா இருக்கு, இது எனக்கு சோதனையா இருக்கு, இது எனக்கு வேதனையா இருக்கு, கர்த்தர் சொல்லிதான் இறங்கி வந்தேன், இப்ப என்ன அவரு நடு காட்டுல தனிமையை விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு தனிமையை உணர்ந்து வெறுமை ஆகாதே, தனிமையிலும் அந்த பிரசன்னத்தில் உறுதியாய் நிற்பாயானால் 7ஆம் நாள் குறிப்பிட்ட நாளில கர்த்தர் உன்னோடு பேசுவார். அது உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு குறையை அல்ல, ஒரு நிறைவை கொண்டு வரும்.